யூதா எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பக்தர் உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆமென். கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை நம்ம கேட்டோம். அதன் தொடர்ச்சியை தான் நம்ம கேட்க போகிறோம். ஒரு சத்தியத்தை ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இல்லாம பரலோகமே கிடையாது. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம், ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்களா இருக்கலாம், ஒரு கொசுவை கூட கொஞ்ச நேரம் கொஞ்சம் கூட ரத்தம் எடுத்துட்டு போன்னு சொல்றவங்களா கூட இருக்கலாம், நீ யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் இயேசு இல்லாம பரலோகம் இல்லை. நாம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்ட பரிசுத்த ஸ்தலம் தான் பரலோகம். எனவேதான் நாம் நினைக்கிறதற்கு அப்பாற்பட்ட பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். எனவேதான் சேராபீன்கள் அவங்களால பார்க்க முடியல. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. கைகளை உயர்த்தி பாடுவோம். சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்த. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம அங்க போய் நிக்க போறோம். அழுவாதபடி உங்களை காக்கவும். இந்த சத்தத்தை கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ அவர் மட்டும் மனசு வைக்கலன்னா நம்ம என்னதான் பண்ணாலும் போக முடியாது பரலோகத்துக்கு. I am the way, அவ்வளவுதான். நானே வழி, என்ன இல்லாமல் ஒருவனும். அது ஆபிரகாமா இருந்தாலும் சரிதான், மோசையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிதான், அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னா நான் அவர்களுக்கு வாசலாய் மாற வேண்டும். எனவேதான் நீங்க எபிரேயர் 11 படிக்கும் போது இவங்க எல்லாருமே யாரை பார்க்க விரும்பினாங்க அப்படின்னா இயேசுவை. அதனாலதான் விசுவாசத்தினாலே 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 நம்முடைய அழைப்பு. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய 23 இப்ப நம்ம போன வாரம் கேட்டோம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யணுமா? வெறுக்கணும். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம்னா பழைய மனுஷன். இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லுகிறார்களே, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? என்ன சொல்லுவோம், நேத்து கருப்பு சட்டை போட்டேன், இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டேன். இதை தாண்டி ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? என்னால கிறிஸ்துவுக்கு முன் யாரையுமே மன்னிக்க முடியாம இருந்துச்சு, இப்போ என்னால என்ன பண்ண முடியுது? மன்னிக்க முடியுது. இப்படி சொல்ல முடியும்னா உண்மையிலே நம்ம அழைப்பை கனப்படுத்துகிறோம். நாம் புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னதாக, அதாவது கடைசி காலத்துக்கு முன்னே சபையை ஆயத்தப்படுத்துகிற ஒரு புத்தகம் என்று சொல்லலாம் இந்த யூதா எழுதின நிருபம். ஒரே 1.5 பக்கம் தான். ஆனா ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய பல சத்தியங்கள் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதும் போது நம்முடைய அழைப்பை குறித்து சொல்லுகிறார். தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறவர்கள் என்று 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மை பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கிறார். எப்படி ஒரு பாத்திரத்தில் மன்னாவை எடுத்து அது கெடாதபடிக்கு உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்து காக்கப்படுகிறதோ, அதுபோல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் ஆமே நம்ம பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். இந்த கிறிஸ்துவை விட்டு விலகுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
யாரை விட்டு விலகினாலும் பரவாயில்ல, யாரை விட்டு விலகிடக்கூடாது தெரியுமா? இயேசுவை விட்டு விலகிடக்கூடாது. மீதி எல்லா உறவுகளுமே விலகக்கூடிய உறவுகள். ஒன்று நாம் அவர்களை விட்டு விலகுவோம், அல்லது அவர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள். எல்லா உறவுகளுமே விலகக்கூடிய உறவுகள். ஒன்று அவர்களுடைய முடிவு அல்லது நம்முடைய முடிவு வரும்போது அந்த உறவு அங்கே பிரிகிறது. என் தகப்பனாருக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவு 2016 நவம்பர் 21 மாலையோடு முடிந்து விட்டது. அங்கே அந்த உறவு பிரிகிறது. இது போலதான் நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே எல்லா உறவுகளுமே விலகக்கூடிய உறவுகள். ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் விலகாத ஒரு உறவு உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உறவு மட்டும்தான். இதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு பரலோகம் இல்லை. நான் இன்னாருடைய பையன்னு சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது. நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்தேன்னு சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது. நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறேன்னு சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது. நான் காணிக்க கொடுக்கிறேன்னு சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது, பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். எனவேதான் ஏசாயா 26:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை. ஆமென். எல்லாரும் கவனிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். நேற்று ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்ன காரியம், நேற்று சாட்டர்டே நைட் வர்ஷிப்ல சொன்ன காரியம், ஆமான் பிரச்சனை. அதை நான் லைட்டா டச் பண்ணிட்டு போறேன். எனது தேவனோட உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை கடந்த வெள்ளிக்கிழமை இரவுல நாங்கள் சில சகோதரர்களாக சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினார். இதை சபை அறிந்து கொள்ளணும். ஆமான் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை, இன்டர்நேஷனல் ப்ராப்ளம். யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கொல்லணும். இதுதான் ஆமானால உண்டான தீமை. இந்த தீமை மாறுவதற்கு மோர்தேக்காய் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. ஒண்ணுமே, அதாவது சாப்பிடல, ரெட்டுடுத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார், புலம்பிட்டு இருக்கிறார், மார்பில் அடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நியூஸ் யாருக்கு போகுது அப்படின்னா எஸ்தருக்கு போகுது. எஸ்தர் வேற வஸ்திரம் எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க, அவர் முடியவே முடியாட்டாங்க. இப்ப எஸ்தர் சொல்றாங்க, நம்ம 3 days ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கு தெரியுமா? ஆமான் கதையை முடிக்கிறதுக்கு இல்ல, ராஜா கிட்ட நெருங்குறதுக்கு. ஆமே. எதுக்கு ஃபாஸ்டிங்? ஆண்டவரே, ஆமான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது டயர் பஞ்சராயி, டயர் வெடிச்சு, நம்ம ஜெபம்லாம் அப்படிதானே இருக்கு. இல்ல இல்ல, இந்த ஃபாஸ்டிங்ல ஆமான் மேட்டரே கிடையாது. மேட்டர் என்ன தெரியுமா? எஸ்தர் சொல்றாங்க, நான் ராஜா கிட்ட போனோம், அவர் தயச்செங்கோல் நீட்டணும், அப்படி நீட்டலைன்னா மரணம், நான் செத்தாலும் சாகிறேன். நான் ஆமான் கிட்ட சண்டை போட போறேன், நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லல, நான் ராஜா கிட்ட போகிறேன், செத்தாலும். அப்போ இந்த அம்மா வந்து எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாங்க அப்படின்னா ராஜா கிட்ட நெருங்குறதுக்கு. ஏன்னா எஸ்தருக்கு தெரியும், நான் நெருங்கிட்டேன்னா ஆமான் மேட்ரு ஒரு மேட்ரே கிடையாது. இன்னைக்கு நமக்கு எது எது ரொம்ப கடினமா இருக்குதோ, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவாய். ஏன்னா அவன் தனியா வரல, அவன் யாரோடு வருகிறான்? தலைக்கல்லோடு வருகிறான். அந்த தலைக்கல் யோசுவாவுக்கு முன்பாக வைக்கப்பட்ட கல். கர்த்தருடைய 7 கண்களும் அதன் மேல் இருக்கிறது. 3வது அதிகாரம் சகரியா 3வது அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை. சகரியா 3வது அதிகாரத்திலே அதனுடைய 9வது வசனம், இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திரவேலை, இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை, அதன் சித்திரவேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை எல்லாம் ஒரே நாளிலே, சிலுவையிலே சித்திரவேலை நிறைவேற்றப்பட்டது, நம்முடைய அக்கிரமம் நீக்கப்பட்டது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கல்லை எடுத்துட்டான் யாரு? ஆமென். செருபாபேல். 6வது வசனம், 6-7 வசனங்கள். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், 4வது அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அடுத்த வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருகிறான். அவன் இதை பிடிச்சிட்டான். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் வச்சிட்டார்ல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் அவர் வைக்கிறாரு. யார் எடுக்கிறாங்க? கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒருத்தங்க ஒண்ணு கொடுக்கறாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? சத்தமா சொல்லுங்க, ஒட்டனா சொல்லணும். ஆமே. நம்ம வாய் திறக்கிறதுக்கு அந்த கியர் போட்டு தான் திறக்கிறது மாதிரி.
ஆமே. நமக்குன்னு ஒருத்தங்க கொடுக்குறாங்க, என்ன செய்வோம்? இந்த பழத்தை வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? வாங்குவோம். நமக்குன்னு கொடுத்தார். யார் கை நீட்டி எடுக்கிறாங்க? பிரதான ஆசாரியனாக யோசுவா, இந்த பாரு நான் வச்சுட்டேன், சித்திர வேலையை நிறைவேற்றிட்டேன், செருபாபேல் எடுக்கிறான். அவ்வளவுதான். இது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, இது எனக்கு பாராட்டின கிருபை. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எனக்கு எதுக்கு நீ பாஸ்டிங் இருக்கிற? எனக்கு ராஜா கிட்ட நெருங்கணும். ராஜா கிட்ட நெருங்கினதும் ராஜா பொற்செங்கல் நீட்டுறாருங்க. எஸ்தர் வரமாட்டாளான்னு ராஜா எதிர்பார்த்துட்டு இருக்கல, ஆனா வந்தவளுக்கு பொற்செங்கல் நீட்டினா. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க ராஜா. எதிர்பார்க்காத ராஜாவே தன்னிடத்தில் வந்தவளுக்கு பொற்செங்கலை நீட்டும் போது, ஆமென், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராஜா அவரிடத்தில் வரும்போது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிட்ட போறாங்க. ரெண்டாவது விருந்தோட ஆமான் கதை உடைஞ்சு. ராஜா ராஜா ப்ளீஸ், ராஜா ப்ளீஸ், ராஜா. ஒண்ணும் கிடையாது, இவனால எனக்கு தலைவலி ராஜாண்டா. அவ்வளவுதான். ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. ஆமான் கதை முடிஞ்சு. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், பெரிய போராட்டங்கள், தள்ளி நிக்கிறது வரைக்கும் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியுது. நம்ம ஃபாஸ்டிங் போடுறது ஆமான அடிக்கிறதுக்கு. கர்த்தர் பேசுறார், நீ ஃபாஸ்டிங் போட்டு என்கிட்ட நெருங்குங்கிறார். ஆமே. ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியலையே, ஃபாஸ்டிங் போடுங்க. மொத்த சபைய யூத கூட்டமே ஃபாஸ்டிங் போடுறாங்க. அவங்க ஃபாஸ்டிங்ல எப்படி தெரியுமா? எஸ்தர் எப்படியாவது உங்ககிட்ட வந்துடணும், எப்படியாவது. வேற ஜபமே கிடையாது. ஆண்டவர் ஆமானுக்கு தலைவலி கொடுங்க, ஆமானுக்கு வயிற்று வலியை கொடுங்க. அவன் குதிரையில ஓடும் போது குதிரை காலை முறிஞ்சு கீழே விழட்டும். நம்ம ஜப பாயிண்ட் எல்லாம் கேட்டா நம்ம ஜோமணி ஆமான வாழ வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம நெருங்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார்ல, இயேசு கிறிஸ்து சீஷர்கள் வந்து ஒரு தகப்பன் பையனை கூட்டிட்டு வரான், இயேசுட்ட கொண்டு விடுறான். சாரி, சீஷர்கள்ட்ட கொண்டு விடுறாங்க. சீஷர்கள் என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறாங்க, பிசாசை துரத்த முடியல. இயேசு வந்தார். அடுத்த நாள் காலையில வரார். வந்தது போ அப்படின்ட்டார். அது போயிட்டு சீஷர்கள் கேட்கிறாங்க, எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு? இயேசு சொல்லுவார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும். இப்ப நான் கேட்கிறேன், இயேசு உபவாசம் இருந்தாரா? இல்ல. இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? உறவுல இருந்தார். உறவு ஸ்ட்ராங்கா இருந்தா உபவாசம் இல்லைனாலும் காரியம் நடக்கும். உறவு ஸ்ட்ராங் ஆகலையா, நீ என்ன போட்டு ஆகணும்? உறவுக்காக உபவாசம் போடுறோமா? உறவுக்காக உபவாசம் போடுவோம், திருமணத்துக்காக, புத்திரவாக்கி, இப்படி. தேவனோட ஆண்டவரே என்கிட்ட எனக்கு உங்ககிட்ட பேச முடியலையா ஆண்டவரே? என்ன ஆண்டவரே, ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம். இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு போன் எல்லாம் மாத்தி வைப்போம். இன்னைக்கு எந்த கான்டாக்ட் யாருமே வேண்டாம். ஏன் ஆண்டவர்கிட்ட பேச முடியல? உறவு ராஜா கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் 2 விருந்துங்க. 2 விருந்துல கதை முடியும். எஸ்தர் நினைச்சிருந்தா விருந்திலே முடிஞ்சிருக்கும். பாவம் பார்த்து விட்டு வச்சா. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நெருங்க 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 ராஜாவே கேட்கிறார், நான் உனக்கு என்னம்மா செய்யணும்? ஆமென். சாலமோனை கூப்பிட்டு கேட்டாலே, உனக்கு என்ன விரும்புறத கேளு. அதாவது நன்மை செய்கிறதுல நம்ம நன்மை பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறோமோ, அதை விட நன்மை செய்யறதுல அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு? அந்த சீஷர்கள்ட்ட தான் இயேசு பின்னாட்கள்ல சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. Without me you can do nothing. இயேசு இல்லாம முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு இது புரிந்து கொள்ளணும். அதனாலதான் அப்ப இயேசுவோடு இருக்கிறதுக்கு தான் என்ன தேவைன்னா பரிசுத்தம் தேவை. ஒரு சின்ன நீங்க ரொம்ப ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், நல்ல பைபிள் படிக்கிறவங்களா, ஆனா உங்க லைஃப்ல ஒரு சின்ன கரை வந்துட்டு வைங்களேன், நீங்க 10 நிமிஷம் ஜெபிக்கிறது கூட போராட வேண்டியிருக்கும். இன்னைக்கு ஒருத்தங்க ஜெபிக்கிறதுக்கு போராடுறாங்க அப்படின்னா கேப் வந்துட்டு அர்த்தம். ஜெபிக்கிறதுக்கு போராடுறாங்கனால கேப் வந்துட்டு அர்த்தம். ஆமென். அதாவது சீஷர்கள் இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போவார். அங்க அது எந்த வேளை தெரியுமா? இயேசுவே சொல்லுவார், இது அந்தகாரத்தின் வேளை அப்படின்னு. அந்த அந்தகாரத்தின் வேளையினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? சீஷர்கள் யாருக்குமே ஜெபம் பண்ண முடியல. இயேசுவும் எப்படிதான் ஜெபம் பண்ணாரு தெரியுமா? போராடி ஜெபம் பண்ணாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு பிரேயர் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. 3 வருஷத்துல ஜெபத்துக்காக அவர் சீஷர்கள்ட்ட கேட்கிறார், எனக்காக. ஏன்னா அது எந்த வேலை தெரியுமா? அந்தகார வேலை. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட தருணங்கள் வரும், ஜெபிக்க முடியாத தருணங்கள். எத்தனை ஊழியர்கள் சொல்லுவாங்க தெரியுமா? என்கிட்ட பேசுறத கேட்டு நான் சொல்லுவேன். ஆமே, காலையில கூட அதை சொன்னேன் சாட்சியா.
2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பலவீனம் வந்துச்சு. நான் சாதாரண பலவீனம் நினைச்சு விட்டேன். அது 1 வாரம் ஆச்சு. அது 1 வாரம் எனக்கு என்ன பண்ண முடியலன்னா ஜெபம் பண்ணவே முடியல. ஆனா ஜெபம் பண்ணவும் முடியல, பைபிள் மெடிடேட் பண்ணவும் முடியல. ஆனா கிருபையா செய்தி மட்டும் தந்துட்டே இருந்தார். ஏன்னா இந்த சண்டே ஜனங்களுக்கு கொடுக்கணும்ல, அவர் உண்மை உள்ளவர்ல. செய்தி மட்டும் கரெக்டா கிடைக்கும், வேற எதுவுமே பார்க்க முடியாது. பைபிள் படிச்சா தலைவலிக்கும், ஜெபம் பண்ண உட்காந்தா சிந்தை மாறிட்டே இருக்கும். எனக்கே வெக்கமா இருந்து, ஷேமா இருந்து, ஆண்டவரே ஃபுல் டைம் ஊழியக்காரன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண முடியாம இருக்கிறேனே ஆண்டவரே அப்படி சொல்லி வேதனையோடு இருக்கும்போது காலையில தூத்துக்குடியோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு பிரதர் பேசினாங்க, அடுத்து அவங்க ஒய்ஃப் பேசினாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, பாஸ்டர் உங்களுக்கு எங்களை யாருன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் 1 வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசுனாங்க, என் பிள்ளை 1 வாரம் கஷ்டப்பட போறான், நீங்க அவனுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அந்த 1 வாரம் என்னால் முடியல, ஆனால் எனக்காக யாரையோ வச்சு ஆண்டவர் ஜெபம் பண்ண வச்சாங்க. ஜெபம் பண்ணி கரெக்டாக ஃபோன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பிரச்சனை அப்படியே அந்தகாரத்தின் வேலை இருக்குல்ல, நம்மளால போராடணும். அதான் ஆண்டவர் சொல்லி அந்த டைம்ல ஆண்டவர் நம்ம கிட்ட பெருசெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். அட்லீஸ்ட் 1 hour, அட்லீஸ்ட் 1 hour. ஆமா, இந்த சீஷர்கள் ஜெபிக்க பிரியம் இல்லாதவங்க இல்ல. 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தாங்கல்ல, 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்ததுல அவங்க கூட்டி போன எத்தனை கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 4-5 கேள்வி விரல விட்டு எண்ணலாம். அதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஏன்னா அவங்களுக்கு ஜெபிக்கிறது பிடிக்கும். இயேசு ஜெபிக்கிறத பாக்குறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஜெப ஃபார்மேட் இருக்கு, இவங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க. அது மட்டும் இல்ல, இவர்களில் அநேகர் யோவானுடைய சீஷர்கள், யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள். யோவான் ஸ்நானன் ஜெபிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா இவங்க இயேசு ஜெபிக்கிறதுல இன்னும் சூப்பரா இருக்கு. இதுல இன்னும் மற்றவங்க நம்ம ஜெபிக்கிறதுக்கும் அவர் ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவரால் எப்படி நைட் எல்லாம் ஜெபம் பண்ண முடியுது? அவரால் எப்படி காலையிலேயே எழுப்பி ஜெபம் பண்ண முடியுது? அப்ப இது நம்ம நினைக்கிறத தாண்டி இதுல ஏதோ மேட்டர் இருக்கு. அவங்க அதை விரும்புறாங்க. ஜெபிக்க விரும்புறவங்க தான் ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஜெப குறிப்புல ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு பர்சனல் ஜெபத்துல என்னைக்காவது இருக்கா? இல்ல. அது தாங்க இது தாங்கன்னு தான் இருக்கும். ஆமா, அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இரவுல ஏன் ஜெபிக்க முடியலன்னா அது ஒரு அந்தகாரத்தின் வேலை. அப்ப அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை சபையில ஆராதிக்கிறதெல்லாம் சரி, நல்ல ஜெபிக்கிறவர்களோட ஐக்கியம் தேவை. அவன் 4 பேர்கிட்ட ஐக்கியம்னா சும்மா 4 பேர்கிட்ட இல்ல, டீ குடிக்கிறதுக்கு ஐக்கியம் அப்படி இல்லை. ஆமாம், சில பாருங்க 1:30 மணிக்கு ஒரு செய்தி கேட்டுட்டு வெளியே இறங்கி 1.5 வார்த்தை ஒரு ஆள்கிட்ட கேட்பாங்க, மொத்த செய்தியும் போயிடும். நம்ம அந்த நல்ல ஃபெலோஷிப் வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஜெபிக்கிறவங்க இயேசு 3 பேரை கூட்டிட்டு போனார் அல்லவா? அதை ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 3 பேரை கூடவே வச்சிருந்தார். பாத்தீங்களா? ஒரு தேவ பிள்ளைக்கு இது ரொம்ப தேவை. நம்மளால ஜெபிக்க முடியாத தருணங்கள் வருகிறது என்றாலே போராட ஆரம்பிச்சிடணும். அதனாலதான் விழித்திருங்கள் அப்படின்னு இருக்கு. ஜெபிக்க முடியாத தருணம் வருதா, கண்ணுக்கு தூக்கத்தை வரவிடக்கூடாது, போராட ஆரம்பிச்சிடணும். லைன் சரியாகிறது வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை போராட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு யாக்கோபை பார்த்து, நீ தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாய். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்தம் இதுல கரை. அதனாலதான் நான் சொல்லிய உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமானீர்கள். யாருக்கு சொல்லுவார் தெரியுமா? கூடவே இருக்கிற 11 பேருக்கு. எல்லாரும் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் இதை சொல்லல. 12 பேர்ல ஒருவன் துணிக்கையை வாங்கிட்டு எழும்பி போவான். அவன் துணிக்கையை வாங்கிட்டு எழும்பி போவான். 12 பேரும் துணிக்கையை வாங்குறாங்க. துணிக்கைன்னா அப்பத்தை வாங்குறாங்க. ஒருத்தன் வாங்கிட்டு போறான், மீதி 11 பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை வாங்கிட்டு போறான் தெரியுமா? அவன்கிட்ட கர்த்தர் இதை சொல்லல, வாங்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க கிட்ட சொல்றாங்க, இவரு நான் சொல்ற உபதேசம். அதான் நேற்று இரவு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேச வைத்தா. என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உடைய வார்த்தை தங்கும் கூடாரமாகட்டும். எத்தனை பேர் இதை சொல்ல விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்களேன், என் சரீரம் உடைய வார்த்தை தங்கும் கூடாரமாகட்டும். சொல்ல விரும்புறவங்க மட்டும் ஒரு விஷயம் கூட சத்தமாய் சொல்லுங்க, என் சரீரம் உம்முடைய வார்த்தை தங்கும் கூடாரமாகட்டும். கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமா இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஃபெலோஷிப்புக்கு தான் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா பரிசுத்தம். பரிசுத்தம். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். அழைப்பை பாருங்கள். அடுத்த ஒரு காரியம் நாம் கேட்டோம், விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவசியமாய் கண்டது. 5வது வசனத்தை பாருங்கள்.
நீங்கள் முன்னமே அறிந்திருந்தால் உங்களுக்கு இந்த சத்தியம் எல்லாம் முன்னமே தெரிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது இந்த காரியம் நீங்க மறக்கவே கூடாது. நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். இந்த வசனம் தான் ரொம்ப சிந்திக்க வைக்கிற வார்த்தை. என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்களில் ஒரு கூட்டத்தை அவரே அழிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அது ரொம்ப 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 ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சத்தியம். ஆனால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ரட்சித்து பின்பு, அறியாமை உள்ள காலங்களில் காணாதவர் போல இருப்பார். இப்போ இந்த விசுவாச பாதையில வந்தாச்சு, விசுவாச ஓட்டத்துக்குள்ள வந்தாச்சு. ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் பரலோகத்துக்கு போயிடலாமா? இல்ல, ஓட்டத்தை ஓடி முடித்தால் தான் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதான் விசுவாச ஓட்டம். நல்ல கவனமா கேளுங்க. பெரிய செய்தி, ரொம்ப சுருக்கமா சொல்லணும். அதனால் நீங்க கவனிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பிரசங்கமா கேட்கறதுனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட ஏதோ பேச விரும்புகிறார் என்கிற மனதோடு, திறந்த மனதோடு நம்ம கேட்போம்னா இந்த வசனம் உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டுரும். அது இன்னைக்கோ நாளைக்கோ அது திரும்ப உங்களை நினைவுல வந்து உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். இதுதான் வசனம் விதைக்கிறதுல உள்ள விசேஷம். அது உடனே எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா உள்ள விதைக்கப்பட்டா நமக்கு தூக்கம் வராம படுத்திருப்போம் தெரியுமா, அல்லது ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருப்போம் தெரியுமா, இந்த வசனம் நம்ம நினைவுல வந்து நமக்குள்ள பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் திறந்த மனதோடு, ஒரு குழந்தைய போல, நான்லாம் பெரிய ஆளுங்கிற மனநிலையே இருக்கக்கூடாது, குழந்தைய போல. அதனால ஆண்டவர் சொல்வார்ல, இந்த குழந்தைய போல ஏற்றுக்கொள்ளலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு தேவ பிள்ளைங்க வசனத்தை கேட்க வேண்டும். இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் கர்த்தர் என்ன தருகிறார் அப்படின்னா, கிருபையை தருகிறார். கிருபை. இந்த கிருபையை குறித்த புரிதல் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. கிருபை எதுக்கு கொடுக்கப்படுகிறது? மோசே மூலம் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. யோவான் 1வது அதிகாரம் 17வது வசனம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ மோசையின் மூலம் எதுவுமே உண்டாகல. மோசையின் மூலம், சொல்லுங்க வாயை திறந்து, கொஞ்சம் சத்தமா சொல்லணும், கொடுக்கப்பட்டது. மோசையின் மூலம். மோசை எதையுமே உண்டாக்கல. மோசை கிரியேட்டர் கிடையாது. மோசை நியாய பிரமாணிகரும் கிடையாது. நியாய பிரமாணிகர்னா லா மேக்கர், பிரமாணத்தை உண்டாக்குகிறவர். மோசை உண்டாக்குகிறவர் கிடையாது. ஆனா இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. இதுல இப்ப கிருபையை எடுத்துருங்களேன். கிருபையை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், பிரமாணம் சத்தியம்னு ரெண்டும் எழுதப்பட்டிருக்காது, ரெண்டும் சேர்த்து ஒன்னாதான் எழுதப்பட்டிருக்கும். பிரமாணம் தான் என்னது? சத்தியம். பிரமாணம் தான் சத்தியம். ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, மோசே கொடுத்த போது அது நுகம், இயேசு கொடுத்த போது அது சுகம். ஏன்னா மோசே பிரமாணத்தை கொடுத்தார், அத என்ன கொடுக்கல? கிருபைய கொடுக்கல. இயேசு சத்தியத்தை கொடுக்கிறார், அதை செய்யறதற்கான கிருபையும் என்ன சொல்லுவார்? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் எப்படி இருக்கும்? ஏன் அந்த நுகம் லெகுவா இருக்கும் தெரியுமா? அந்த நுகத்துல ஒரு பக்கம் ஏன் தோல்ல இருந்தா இன்னொரு பக்கம் யார் தோல்ல இருக்கும் தெரியுமா? இயேசு பக்கத்துல இருக்கும். அவர் என் கூட இருந்து செய்ய வைக்கிறார். இதான் ஃபெய்த். ஆண்டவர் வார்த்தை தரும்போது அதை செய்யறதுக்கான கிருபை தருகிறார். இந்த கிருபை எதற்கு கொடுக்கப்படுகிறது? நோவாட்ட கேட்கலாமா? கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டது? நோவா சொல்லுவாரு, தேவனோடு சஞ்சரிக்க. ஆபிரகாம்கிட்ட கேட்கலாமா? கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது? விட்டு வந்தவைகளை திரும்பி பார்க்காதிருக்க. தானியேல்கிட்ட கேட்கலாமா? கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது என்று? தானியேல் சொல்லுவார், ராஜாவின் போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்தாதிருக்க. யோசேப்பிட்ட கேட்கலாமா? கிருபை எதற்கு கொடுக்கப்பட்டது என்று? யோசேப்பு சொல்லுவார், பாவத்துக்கு விலகி ஓட. இந்த கிருபையை தான் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா 1 அதனுடைய 4வது வசனம்.
ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய, அதாவது துணிகரக்காரர், பக்தியற்றவர்கள் துணிகரக்காரர் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளார்கள் என்று பூர்வத்திலேயே எழுதியிருக்கிறது. கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் புரட்டுவது. ஒரே லைன்ல சொல்லணும்னா, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அது தப்பு இல்லை, நீ பரலோகத்துக்கு வந்துடலாம் என்கிற போதனை செய்கிறவர்கள். அதுதான் கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் புரட்டுகிறவர்கள். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனி நீ எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். இப்படிப்பட்டவங்களை வேதம் என்ன சொல்கிறதுனா, பக்க வழியாய் நுழைந்தவர்கள், காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுகிறவர்கள். சத்தியத்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை விலக்குவார்ல, விலக்குனதை குறித்து ஆதாமுக்கும் கேள்வி இல்லை, ஏவாளுக்கும் கேள்வி இல்லை. 2வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் எதை விலக்கினார்களோ அதை அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை. இது வேண்டாம், அதை பத்தி யோசிக்க. பொல்லாங்கை தோண்டுகிறதை விட்டு விடுங்கள் பைபிள்ல இருக்கு. உலகம் சொல்லும் களவும் கற்று மர, பைபிள் அப்படி சொல்லல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்துக்கொள். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? பொல்லாங்காய் தோண்டுகிறதை. அதன் அர்த்தம் பொல்லாங்காய் தோண்டுகிறதை நீ சோதிக்க கூட எல்லாவற்றையும் சோதித்து. இந்த கரண்ட்ல, இந்த கம்பியில என்ன வருது? கரண்ட் வருது. சோதித்து பாருங்கள். நமக்கு அது பொல்லாங்குன்னு தெரியுது, நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். அதே போல இது பொல்லாப்புன்னு தெரிஞ்சா அதை போய் சோதிக்க கூடாது. அப்படி சோதிக்கிறது தான் தேவனை பரீட்சை பார்க்கிறது. விசுவாசத்தினால சர்ப்பங்களை எடுப்பார்கள் பைபிள்ல இருக்கு. இந்த வசனத்தை வச்சு அமெரிக்காவில் நினைக்கிறேன் ஒரு சர்ச்சில் எல்லாரும் பாம்பை எடுத்துட்டு இருந்தாங்க. பாஸ்டர் பாம்பு கடிச்சு செத்தார். இது பரீட்சை பார்க்கிறது. விசுவாசத்தினால விஷத்தை குடிச்சாலும் அவர்களுக்கு ஒன்னாகாது. ஆப்பிரிக்காவில் ஒரு சர்ச்சில் எல்லாரும் விஷத்தை குடிச்சாங்க, எல்லாரும் அவுட்டு. என்ன அது சொல்லப்பட்டிருக்கு? இங்க பாரு, உனக்கு யாராவது விஷத்தை கலக்கி தந்தா கூட நீ ஸ்தோத்திரம் பண்ணி குடிச்சேன்னா அது எதுக்குமே பாதிக்காது. உடனே போய் முடிஞ்சா யாராவது விஷம் கலக்கி தாங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது, அடுத்த நாள் அட்மிட். ஆமே, எங்க அப்பாவுக்கு இப்படிதான் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஆண்டியோ யாரோ ஒருத்தங்க, அவங்க ஏதோ ஒரு மந்திரவாதிட்ட போய் என்னெல்லாமோ பண்ணி எடுத்து ஒரு பாயாசம் கொண்டு வந்தாங்க. எங்க அப்பாவுக்கு வீட்டில் சாப்பாடு இல்லை, பசி வேற. பாயாசத்துல என்னெல்லாமோ போட்டு, மோனே இதை குடிமோனே, எங்க அப்பா வாங்கினாங்க. அதை பார்த்த உடனே தெரிஞ்சது. எங்க அப்பா 19 வருஷம் இதெல்லாம் பண்ணவங்க. பார்த்த உடனே தெரிஞ்சது ஐட்டம் வேற. மேல என்னெல்லாமோ பூ எல்லாம் இருந்து அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே நீங்க தந்த பாயசத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லி நல்லா குடிச்சிட்டு வேற இருக்கான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல. என் பிள்ளை பாயசம் குடிச்சிட்டான், நாளைக்கே மாறுவான். எங்க இதே இது யாருனாலும் எனக்கு தாங்க, இப்ப வாங்க சர்ப்பத்தை கொண்டு வா, சர்ப்பங்களை மிதிக்கவும் எங்க பாம்பு பொத்திருக்கு, இப்ப பாரு. இப்படி இல்லை. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா. நான் விழும்போது கர்த்தர் தூக்குவார். கர்த்தர் தூக்குவார்னு சொல்லி நான் விழுறேன் தெரியுமா? இதான் பரீட்சை பார்க்கிறது. தேவனுடைய கிருபையை, அதாவது நான் விழுந்துட்டேன், கர்த்தர் என்ன தூக்குவார்? என்ன பண்ணாலும் கர்த்தர் தூக்குவார்ப்பா? இல்ல. ஆண்டவர் இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். யாருக்கு கட்டளையிட்டார் தெரியுமா? ஆதாமுக்கு. அதுக்கப்புறம் தான் ஏவாளை உருவாக்குறார். அப்போ இந்த இன்ஃபர்மேஷனை அது அப்படியே ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஏவாளுக்கு பாஸ் பண்ணியிருக்கணும். ஆதாம் அங்க அதை மிஸ் பண்ணிட்டார். அதை தொற்றாத, இவ்வளவுதான் சொல்லியிருப்பார். அதுக்கு மேல எதுவுமே அது கட்டளை. ஆண்டவருடைய ஆட்சி என்பது மக்களாட்சி கிடையாது. ஆண்டவருடைய ஆட்சி என்பது ராஜாவின் ஆட்சி. மக்களாட்சி என்பது என்ன? மக்கள் சேர்ந்து ஒரு ஆளை தெரிந்தெடுப்பாங்க. மக்களால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு எந்த ஒரு சட்டத்தையும் தானாக பாஸ் பண்ண முடியாது. அவங்க ஒரு சட்டம் பாஸ் பண்ண விரும்பினா அதை பார்லிமெண்ட்ல வைப்பாங்க. எல்லாம் ஓகே பண்ணி, எல்லாரும் ஓகே பண்ணி, எதிர்ப்பு பலத்துனா அந்த சட்டம் நடைமுறைக்கு வராது. ஏன்னா அது மக்களுடைய பிரதிநிதினால. ஆனா ராஜா ஆட்சி அப்படி அல்ல. ராஜா மக்கள்கிட்ட போய் இப்படி ஒரு சட்டத்தை நான் போடலாமான்னு கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்றாரோ அது அப்படிதான். அதனாலதான் வேதம் சொல்கிறது அவர் கட்டளையிட நிற்கும்.
நிற்கும். எனவேதான் இயேசு எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? உம்முடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில எனக்கு ஆப்ஷன் இருக்க கூடாது. அதுதான் அந்த ஜெபம். அது தெரியாம நிறைய பேர் சும்மா பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க பண்ணவே மாட்டாங்க. நம்ம பண்றோமா? சர்ச்சில் பண்ண மாட்டோம், ஆனா மற்ற சர்ச்சஸ்ல எல்லாம் பண்றாங்க. நம்ம பண்ண ஐயோ என் விருப்பம் அடி வாங்குமே. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தர, நமக்கு வேண்டியதையா சாப்பிட்றோம், விரும்புறதானே சாப்பிட்றோம், அங்கேயே அவுட் இல்லை. ஆமே, இன்னைக்கு என்ன வேணும்? இன்னைக்கு இந்த குளிர் கொஞ்சம் கஞ்சியும் சம்மந்தியும் அதான் சாப்பிட போறோம் இல்ல. ஆண்டு எனக்கு வேண்டியதை தாரோம், நம்ம விரும்புறத கேட்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவது அவர் டிசைட் பண்ணுவார். ஆதாம்கிட்ட சொல்லிட்டார், அதுவும் சொல்லல, அது கட்டளை என்று கட்டளையிட்டார். அப்ப உள்ளதை அப்படியே ஏவாள்கிட்ட பாஸ் பண்ணியிருக்கணும். சாத்தான் யார் தெரியுமா? உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறவன். எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் எடுக்க டைம் இல்லை, நான் பேசுற வார்த்தைகள் எல்லாமே வசனம். இதுல அதை எடுத்து சொல்றேன். 2 பேதுல இருக்கு, 2ல இருக்கு. உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறவன். எனவேதான் அவன் யாரை போக்கஸ் பண்றான் தெரியுமா? ஏவாளை போக்கஸ் பண்றான். ஏன்னா ஆதாமுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையின் ஆழம் ஏவாளுக்குள்ள இல்லை. இப்போ ஏவாள்கிட்ட வந்து நிக்கிறான். அதுவரை அவங்க பார்க்காத, விரும்பாத, திரும்பியே பார்க்காத அந்த பழத்தை குறித்து இப்பொழுது கொண்டு வரோம். இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் எல்லாம் புசிக்க கூடாது என்று சொன்னாரா என்று கேட்கிறான். உடனே ஏவாள் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? அப்படியெல்லாம் சொல்லல, இந்த ஒரு பழத்தை மட்டும் புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டார் அப்படி சொல்லியிருக்கணும். இந்த சும்மா சொல்றதுக்கும் கட்டளைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அந்த வார்த்தையின் ஆழத்தை வந்து டைல்யூட் பண்றான். யாரு? சர்ப்பம். அன்னைக்கு சாத்தான் ஏன் சர்ப்பத்தை பயன்படுத்தினான் என்றால், அன்னைக்கு வேறு மனிதர்கள் கிடையாது. இன்னைக்கு சாத்தான் மனிதர்களை பயன்படுத்துகிறான். அதுதான் பக்க வழியாக நுழைஞ்சிட்டான். அதாவது எதை திரும்பிய பார்க்கலையோ இப்ப அதை நினைக்கிறாங்க, அதை பார்க்கறாங்க, அதை பறிக்கிறாங்க, அதை புசிக்கிறாங்க. கிறிஸ்துவுக்காக வேண்டாம் என்று விட்டு வந்த பல காரியங்களை, பல உபதேசங்களை கேட்டு காற்றினால் அடிபட்டு அலைகிறது போல, வேண்டாம், இதெல்லாம் தொடவே கூடாது, இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம நினைவிலே வரக்கூடாது என்றிருந்த காரியங்கள்லாம் இப்ப பரவாயில்ல என்கிற ஒரு நிலைக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிருபையை புரட்டி விட்டது. ஆமென். ஒரு காலத்துல கிறிஸ்தவங்க வீட்டுல டிவியே இருக்காது. இன்னைக்கு எல்லா வீட்லயுமே டிவி வந்து கம்பல்சரி ஆயிட்டு, தேவையான காரியங்களுக்கு அது பிரயோஜனப்படுத்தப்படுகிறது. சர்ச்சிலேயே வச்சிருக்கிறோம், நம்ம எல்லாமே ஆயிட்டு. ஒரு காலத்துல வந்து இதெல்லாம் அந்த எல்லைக்குள்ளேயே வரக்கூடாது என்கிறதுல உறுதியா இருந்த காரியம். இன்னைக்கு அது போய் 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 இன்னைக்கு பல மேடைகளையே சினிமா பாட்டு பாடுகிற அளவுக்கு சினிமா பாட்டு பாடி வர்ஷிப் பண்றாங்க, சினிமா பாட்டு பாடி கம்யூனியன் சர்வீஸ் நடத்துறாங்க. கேட்டா அதுல அர்த்தம் அவ்வளவு அர்த்தமா? இதன் தேவ பக்தியற்ற துணிகரக்காரர்கள். இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு சின்ன கரை வந்தாலே பரத்துக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறதை வேதம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் அந்த சாரம் மாறாமல் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன கரை வந்தாலே நமக்கு வேற எல்லாம் நடக்குங்க, எல்லாம் நடக்கும். வீடு கட்டுவோம், கார் வாங்குவோம், பைக் வாங்குவோம், சொத்து வாங்குவோம், எல்லாமே நடக்கும். இன்னைக்கு இதை பார்த்து தானே ஏமாத்து. எதெல்லாம் நடக்கும்? மகிமை கட்டாயிரும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள், இந்த பக்க வழியாய் நுழைகிறவர்கள் என்ன செய்வார்கள்? வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு நன்றாய் புரியும். அப்சலோமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 சாமுவேல் 15வது அதிகாரத்தில். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்சலோம் என்ன செய்வான் தெரியுமா? 2வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 15:2. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து வாசலுக்கு போகிற வழி, இவன் என்ன பண்ணுவானா, காலையில எழும்பி வாசலுக்கு போற வழியில அப்படி நிற்பான். நிற்கும் போது ஜனங்கள் எல்லாம் நியாயத்துக்கு யார்கிட்ட போவாங்க அப்படின்னா தாவீது கிட்ட போவாங்க. நல்ல கவனமா கேளுங்க, எல்லாம் வாசிக்க டைம் இல்லை. இந்த நியாயத்துக்கு தாவீது கிட்ட போறவங்கள தான் பார்த்துட்டே இருப்பான். இவன் எங்க போறான்? இவன் தாவீது கிட்ட போறான். அவனை கூப்பிடுவான், ஹலோ அப்படி கூப்பிடுவான். கூப்பிடும்போது அவன் வருவான். வரும்போது அவன்கிட்ட முதல் கேட்கிற கேள்வி, நீ யாரு அப்படின்னு கேட்பான். அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒருத்தன்னு சொல்லிட்டான் வைங்களேன், உடனே இங்க வா கூப்பிடுவான். அப்போ சாத்தானுடைய டார்கெட் யார் மேல தெரியுமா? தேவ பிள்ளைங்க மேல. யார் யார் அவர்கிட்ட போறாங்க? கூப்பிட்டு என்ன செய்வானா,
மூன்றாவது வசனம். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது. அவன் காரியத்தை கேட்டான் அப்சலோம். முந்தின வசனத்தின் பிற்பகுதியை சேர்த்து வாசிங்க. அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்டான். அதற்கு அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடுத்த இன்ன ஊரான் என்றால், சிம்பிளா சொன்னா நம்ம ஜாதி தாங்க, இவ்வளவு சொன்னா போதும். அடுத்து உன் காரியம் என்னென்னலாம் கிடையாது, உன்கிட்டதான் நியாயம் இருக்கு, நீ செய்யறதெல்லாம் கரெக்ட். எப்படி அந்த மேற்பூச்சாய் பூசிக்கிறத பாத்தீங்களா? இதான் கிருபையை புரட்டுறது. ஆனாலும் உன் காரியத்தை ராஜா கிட்ட கொண்டு போனேன்னு வையேன், அவர் ஒன்னதான் குற்றச்சாட்டுவார். ஏன்னா இவன் தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான். இந்த சத்தியம் என்ன தெரியுமா? உள்ளதை அப்படியே எடுத்து காட்டும். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மீறுதல்கள் பெருகும்படிக்கு பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிட்டு. ஏன் மீறுதல் பெருகும்படி பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த பிரமாணம் வந்ததுனாலதான் எது தப்பு எது தப்பு இல்லைன்னு நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த பிரமாணம் நம் பிழையை உணர்த்தினது, கிருபை நம்மை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு முன்பாக தேறினவனாய் நிற்க இந்த வேதம் அவன் வாழ்க்கைக்கு, இந்த வேதம் அவன் வாழ்க்கையாய் மாற வேண்டியது அவசியம். அவன் பக்க வழியா நின்று கூப்பிட்டு சொல்றான், உன்கிட்ட தான் நியாயம் இருக்கு, உன்கிட்ட தான் நீதி இருக்கிறது. இதே செய்தி தாவீது கிட்ட போயிருந்தா தாவீது விசாரிச்சிருப்பார். ஆமென். யாக்கோபை நேசித்தேன் ஏசாவை பகைத்தேன், யாக்கோபை நேசித்தேன் ஏசாவை பகைத்தேன் எல்லாம் சொல்றாருல, ஆனா உன் தொடைய தானே முறிச்சாரு. யாருக்கு சொல்லுவா தெரியுமா? இந்த அப்சலோம் சொல்லுவா. ஏன் யாக்கோபு தொடையில கை வச்சார்? தப்பு யார்கிட்ட இருக்கு? ஏசா யாக்கோபு மேட்டர்ல தப்பு யார்கிட்ட இருக்கு? யாக்கோபு கிட்ட. இதுதான் சத்தியம். ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால நான் என்ன பண்ணாலும் அப்படி கண்டுக்காம விட மாட்டார், கண்டுக்காம விடுவார் மாமா வீட்டுல இருக்கிறது வரைக்கும். ஆனா கானானுக்கு போக புறப்பட்டா சுத்திகரிச்சு தான் தூக்கிட்டு போவார். நீ நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, நீ தகப்பன் வீட்டுக்கு வரணும். அதுதானே என்று சொல்ல, 2 கண்ணோடு நீ நரகத்துக்கு போறத பார்க்கலாம், ஒரு கண்ணோடு பரலோகத்துக்கு வாங்குறார். நீ ஓடி ஓடி நீ நொண்டி நடந்தாலும் பரவாயில்லப்பா, நீ எங்க வரணும் தெரியுமா? அப்பா வீட்டுக்கு வரணும். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அப்படி சொல்லி சொல்லி என்ன செய்வான்? அதுலயும் யாராவது இவன் சொல்றதுக்கு வணங்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன், 5வது வசனத்துல, எவனாகிலும் அவனை வணங்க வரும்போது ஒரு ஆமேன் மட்டும் ஒருத்தன் சொல்லிட்டான், தன் கையை நீட்டி அவனை தழுவி, நான் என் நம்பரை வச்சுக்கோ, எப்ப வேணாலும் கூப்பிடு, உனக்கு என்ன டவுட்னாலும் கேளு, ஒரு ஆமேன் மட்டும் சொல்லிட்டான். கரெக்ட் தான், கரெக்ட் தான். பாரு இவர் அவர் பாரு தாவீது, அவர் சிங்காசனத்துல அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமா, இவரை பாரு, இவர் வரும்போதே தோள்ல கை போடுறாரு. ஆமா, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 6வது வசனம், இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 11வது வசனம், 200 பேர் அப்சலோமோட கூட போனார்கள், அவர்கள் அறியாமையினாலே. அவங்களுக்கு தெரியல இது ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியும். அந்த அப்சலோமின் கதை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்தரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. அவன் தொங்கிட்டு இருந்தான், முடிஞ்ச அவன் ஓட்டம் பாதியில முடிஞ்சது. அவன் ஓட்டம் பாதியில முடிய போகுது. அதனால அவன் என்ன பண்றானா, அவன் கூட 200 பேரை சேர்த்துக்கிட்டான். இதுதான் சாத்தானுடைய வேலை. நான் தள்ளப்பட்டேன், இவங்களும் தள்ளப்படணும். இதைதான் இன்னைக்கு கிருபையை, அதாவது என்னன்னாலும் பரவாயில்ல, எதுவும் பண்ணலாம் என்கிற உபதேசம் இருக்கிறது அல்லவா? அது யார் பேசினாலும், உங்க முன்னாக இருந்து பேசி கொண்டிருக்கிற நானே நாளைக்கு மாற்றி பேசினாலும், ஒரு தேவ பிள்ளை ஏற்று மகிமையை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளை அதை அங்கீகரிக்கவே கூடாது. காரணம், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். கைகளை உயர்த்தி, சேனைகளின் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் ஷரபலதடரலரா பரிசுத்தர், பரிசுத்தர் ரே, பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஷலபா கபலா பரபா. பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர்.
2-3 முறை இந்த வார்த்தையை எடுத்து ரீசெண்டா பேசினாலும் ஒரு விசை கூட இந்த வசனத்தை காண்பித்து தர விரும்புகிறேன். பரலோகம் போறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை என்பதை சபை அறிந்து கொள்வதற்காக பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே பவுல் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். 10வது வசனத்தை பாருங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி, அடுத்த வார்த்தையை பாருங்கள், எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாயிட்டேன்னு பவுல் சொல்லல, எப்படியாவது தகுதியாயிரணும். எப்படியாவது நான் தகுதியாயிரணும். அதான் ரட்சிக்கப்பட்டேன்ல, இனி எப்படினாலும் பரலோகத்துக்கு போயிடுவேன். பவுலுக்கு மிஞ்சின பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க. எப்படியாவது நான் தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று வேண்டான்னு விட்டது வேண்டாம் தான். குப்பை தான், இது வேண்டாம். அது அவங்க பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம். நாளைக்கு அவங்க அங்க இருப்பாங்களா தெரியாது, நாங்க இருக்கணும். வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இதுக்குதான் அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. எனவேதான் இதே யூதா நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு building up yourselves on your most holy faith. ஏங்க faith வந்து பெரிய விசுவாசம் இப்படி சொல்லி விட வேண்டியதானே? மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன் இதுதான் இப்படிதான் இருக்கணும் ஒரு தேவ பிள்ளை. புரியும்படி மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டுனா என்ன? விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான் இருக்கு. அது நம்ம லாங்குவேஜ்ல சொல்றேன், ஒரு சண்டே ஆராதிக்கிறதுக்காக 6 நாள் தன்னை காத்து கொண்டவன் ஆபேல். இதுதான் பை ஃபெய்த். சண்டே ஆராதிக்கிறதுக்காக சாட்டர்டே நைட் இருந்து ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் என்னை பத்தி தெரியும், என்னை கழுவும், அப்படி வரவன் கிடையாது. இதுதான் மகா பரிசுத்தமான. ஆமே, ஒருத்தங்களுக்கு விரோதமா தீமை பேசலான்னு வாய் வரும்போது இல்ல நாளைக்கு நான் சர்ச்சில் போய் கர்த்தரை துதிக்கக்கூடியவன் அல்லவா. ஒருத்தங்களுக்கு நேர தீமை செய்ய கையை வாங்கும் போது இல்ல இந்த கையை உயர்த்தி தேவனை ஆராதிக்கக்கூடியவன் அல்லவா. இப்படி தன்னை காத்து கொண்டவன் ஆபேல். அதனாலதான் அவனுடைய பலி எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? மேன்மை. இப்படி தன்னை காத்து கொள்ளாத பலி செலுத்தினவன் யாரு? காயின். அந்த காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. நான் ஆராதிக்கிறது மேட்டர் இல்ல, என் ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? ஆபேலுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? நான் இந்த பரிசுத்த விசுவாசத்தின் மேல நிப்பேனா என் ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். யோபு இந்த ஃபெய்த்ல எப்படி கட்டி எழுப்பினார் பாத்தீங்களா? அவர் சொல்ற, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்ன உடன்படிக்கை? இன்னொரு ஸ்திரியை நான் இச்சையா பார்க்க கூடாது. இது உடன்படிக்கை. என் வீட்டுல வேலைக்கு ஒருத்தங்க வராங்க, அந்த வேலைக்கு வர ஸ்திரியை நான் இச்சையா பார்த்தால் என் மனைவி இன்னொரு வீட்டுல போய் மாவு அரைக்கட்டும்னு சொல்லி யோபு அவ்வளவு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். நான் அப்படி பார்க்க மாட்டேன். என்ன யோபு, எல்லாரும் பண்ணாத தப்பா? எல்லாரும் தப்பு பண்ணிட்டு சர்ச்சுக்கு தானே போறாங்க, எல்லாரும் பண்ணிட்டு போட்டோம். எனக்கு நோ நோ நோ, நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். ஏன் அந்த உடன்படிக்கை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். இதுதான் ஃபெய்த். விசுவாசம் என்பது இன்னைக்கு நான் குதிரையில போறேன், நாளைக்கு நான் யானையில போவேன், அது இல்ல. அது நன்மை. கத்த தரும்போது யானையிலையும் போங்க, குதிரையிலையும் போங்க. கத்த தரும்போது எதுலையும் போங்க, அதல்ல. நாளைக்கு மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்த நாள், இந்த பரிசுத்த விசுவாசத்தின் மேல சபை கட்டப்படணும். மோசேயை பாருங்கள். ஆமென். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம் விசுவாசத்தினாலே. அவனுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? இந்த பாவ சந்தோஷத்தை நான் விட்டுட்டேனா தேவ பிள்ளைகளோட எனக்கு ஐக்கியம். அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து. அவரை பார்க்கவே இல்லை, ஆனா பார்த்தா எப்படி ஒருத்தன் உறுதியா இருப்பானோ அந்த உறுதி. இதுதான் ஃபெய்த். நான் அவரை பார்ப்பேன். அந்த ஃபெய்த் அவனை மலையில கொண்டு வந்து நிறுத்தி இயேசுவோடு முகமுகமா பேச வச்சுதான் இல்லையா? இந்த பரிசுத்த விசுவாசத்தின் மேல கட்டப்படணும். ஆமென்.
இப்படி நம்முடைய லைஃப் கட்டி எழுப்பணும். இதுக்கு தான் கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறார். கிருபையை கொடுத்துறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர் முற்பிதாக்களை பாருங்கள். அவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அப்படியே நினைச்சிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஹக் பண்ணணும்னு தோணுது. அப்படியே அணைப்பாங்க. பார்க்கிறவங்களுக்கு பைத்தியம் போல இருக்கும். அவர்கள் விட்டு வந்ததை போகல, அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது. எபிரேயர் 11 இருக்கு. அவர்கள் விட்டு வந்ததை நினைத்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு திரும்பி போக நிறைய சமயம் கிடைத்திருக்குமே. அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி விட்டதை எடுக்கல. இதுதான் பரிசுத்த விசுவாசத்தின் மேல கட்டி எழுப்பப்படுதல். வாய்ப்பு இருக்கு, சமயம் இருக்குன்னு சொல்லி வேண்டான்னு விட்டது வேண்டாம் தான். பரிசுத்த விசுவாசத்தின் மேல கட்டி எழுப்பப்படுகிறவர்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமீன் சொல்லுங்க. பரலோக தேவன் நமக்கு அவருடைய வல்லமையின்படி என்னெல்லாம் தாராரோ எல்லாமே எதற்கு நினைக்கிறீங்க? 2 பேதுரு 1 3-4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அடுத்த வார்த்தை, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப திவ்ய வல்லமை அவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? ஜீவனுக்கும். சத்தமா சொல்லுங்க, தேவ பக்தி. ஜீவனுக்குன்னா இங்க வாழ்றதுக்கு மட்டும் இல்ல, அங்க மரணம் இல்லாத வாழ்க்கை. மரணம் இல்லாத வாழ்க்கைன்னா மரணம் வந்தாலும் நம்முடைய ஓட்ட முடியாது, நித்தியத்தில் தொடரும். அதாவது இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டியதை தான் அவர் தந்துட்டு இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா நித்தியத்துக்கு வேண்டியதை தருகிறார். அங்க வீடு கட்டி முடிக்கிறது வரைக்கும் இங்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கிறார். இதான் சத்தியம். அது மட்டும் இல்ல, தேவ பக்திக்கும். பக்தியற்று ஒழுங்கற்று திரிவதற்கல்ல கிருபையை தருவது. அவர் பாராட்டுகிற கிருபை, அவர் பாராட்டுகிற அன்பு, அவர் பாராட்டுகிற இரக்கம் எல்லாமே ஜீவனுக்கு தான். என்ன அங்க கொண்டு வந்து நிறுத்தணும், அதுக்கு தான் தந்துட்டு இருக்கிறார். நம்ம எங்க கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இன்னைக்கு அந்த எண்ணமே போய்விட்டது. அப்படி ஒரு எண்ணம் வரணும்னா மீண்டும் கோவிட் வரணும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கு ஆண்டவர் பரலோகமே. நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது இப்படிப்பட்ட பாட்டு கேட்டால் நமக்கு புக்குன்னு இருக்கும். இப்படிதான் ஒரு மீட்டிங், ஃபாரின்ல ஒரு மீட்டிங் போகும்போது ஒருத்தர் கார்ல ஏறி கார்ல போட்ட பாட்டு சமயமா ரதத்தில். நான் அப்படி பார்த்து வேற பாட்டே கிடைக்கலையா, நமக்கு அதை கேட்கும் போதே பக்குண்டா இருக்கும். இந்த எண்ணமே எனக்கு அடிபட்டு போயிட்டுல. தூரத்திலே அவைகளை கண்டு இன்னும் இவங்கெல்லாம் ஜீசஸ் பூமியில மரிப்பதற்கு முந்தின பீரியட்ல உள்ளவங்க. ஆனாலும் விசுவாசத்தினாலே அவர் வருவார். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். இந்த விசுவாசத்துல, அதனாலதான் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எது காணப்படாதவைகள்? காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அதனால நீ எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு, உலகம் சொல்லும். இல்ல, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள். நித்தியத்தை நோக்கமாய் வைத்து ஓடணும். அப்படி ஓட முடியுமாங்க? ரொம்ப ஈஸிங்க. சிம்பிளா புரியும்படி சொல்றேன். பிள்ளைங்களுக்கு அந்த காலத்துல, இந்த காலத்துல டிவி மொபைல்ல காட்டி கொடுப்பாங்க. அந்த காலத்துல பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கும்போது வெளியே கொண்டு வந்து நிலாவை காட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சோறு ஊட்டுவாங்க. 2 பிளேட்டு சோறு உள்ள போகும். இன்னைக்கு நிலாவை காட்டினாலும் சோறு ஊட்டாது. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது டிவியில போட்டு சாப்பிடாம இருக்கும் பாருங்க, உடனே டிவியில ஏதாவது போட்டு கொடுத்து ஊட்ட 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 இன்னும் கொண்டு வா இன்னும் கொண்டு வான்னு கேட்டுட்டே இருக்குல்ல. இதே போலதான் இயேசுவை நம்ம நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், எத்தனை ட்ராக்கை தாண்டி போயிட்டு போனே நமக்கு தெரியாது. ஏதோ டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். ஆமா, சரி, நம்ம இதே ஒண்ணு. அதனால பிதா பாருங்க அந்த இடத்துல வேற யாரையும் நிறுத்தாம கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவை வைக்க இடத்துல எலிசாவை வச்சிருந்தா நம்ம ட்ராக்ல கரடி கூட சேர்ந்து ஓடிட்டு இருப்போம் இல்ல? ஆமென். மோசைய வச்சிருந்தா கூட அவர் கோபத்துல எர்த்குவேக்கே ஒன்று பண்ணிடுவாரு. இயேசுவை வச்சு அப்படி பார்க்க 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 அதுக்குதான் கிருபை. என் ஓட்டத்தில் நான்
தனிமை இல்லை, நேசித்தவர். அதாவது ஆண்டவருடைய அன்பை நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளவுதான். தோமா தொட்டு பார்த்து தான் நம்ப வேண்டாம். தோமா கிட்ட உடனே ஒரு நியூஸை அனுப்பி விடல. அவன்கிட்ட சொல்லு, கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, காணாமல் அது அவர் எப்படி வேணாலும் கன்வே பண்ணிருக்கலாம். ஆனா எப்படி கன்வே பண்ணார் தெரியுமா? அவனை தொட வச்சு கன்வே பண்ணார். இந்த ஓட்டையில கை போடு, அவன் கையை போட்டாச்சு, விழாவில் கை போடு, கை உள்ள கை இருக்கு அப்படி சொல்றாங்க. பாரு, நீ விசுவாசிக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர, எனக்கு உள்ள வர உன்னை தொட வச்சுட்டேன். ஆனா நீ காணாம விசுவாசித்தா இன்னும். அவர் அந்த கன்வே பண்ற மெசேஜ் கூட அவன் அக்செப்ட் பண்றதுக்கு ஏதுவாதான். என் ஆண்டு அதனாலதான் நீங்க ஜீசஸ் உங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ல வச்சுட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி. இதுதான் ஆரம்பத்தில், இதுக்காக தான் அதை சொன்னேன். ராஜா கிட்ட போக உபவாசம் எடுங்கள், எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆனா ஏசு உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்க எத்தனை பேருக்கு ஜெப குறிப்பு அனுப்பினாலும் சரி, ஆமென், வித்தவுட் ஜீசஸ் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல கட்டப்படணும். நாம் கட்டி எழுப்பப்படுகிற அதே நேரத்தில் நம்மேல் விழுந்த ஒரு கடமை இருக்கிறது. அதை தான் 22வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதை வாசித்து 1-2 நிமிஷத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன தெரியுமா? நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? பைபிள் எடுத்தவங்க பைபிள்ல வாசிங்க. ஒருவேளை பைபிள்ல எடுக்கலைன்னா நீங்க ஸ்கிரீன்ல கூட வாசிங்க. கூடுமான வரையில வசனங்களை பைபிள்ல பார்த்து படிக்கிறது நல்லது. ஓகே, பைபிள்ல பார்த்து பார்வை இருக்கும் வரை தான் நமக்கு படிக்க முடியும். எனவே பைபிள்ல பார்த்து படிப்பது நல்லது. எல்லாரும் படிக்கலாமா? ஆமென். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து, அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சிலருக்கு இரக்கம் பாராட்டி, அடுத்த வார்த்தை, சிலரை அக்கினியில் இருந்து இழுத்து விட்டு. நம்ம மேல விழுந்த ஒரு கடமை என்ன தெரியுமா? சிலரையாவது அக்கினியில் இருந்து இழுக்கணும். ஆமென். சிலரையாவது. ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார், எனக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்திருப்பார் என்றால் அந்த நரகத்துக்கு போகிற வாசல் பக்கத்துல என் சேர போட்டு உட்கார்ந்திருப்பேன். அங்க வர்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி எப்படியாவது திருப்பி விட. சிலரையாவது என் லைஃப், அதாவது கிருபை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த கிருபை 2 காரியத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஒன்று, பவுல் சொல்லுவார், எடுக்க வேண்டாம், 2 கொரிந்தியர் 12 தன் பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவர்கிட்ட போகும்போது கர்த்தர் என்ன சொல்வார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். அப்போ இங்க கிருபை கொடுக்கப்பட்டது அவன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட. ஆனால் அவன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட மட்டும் கிருபை கொடுக்கப்படவில்லை. எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தெய்வ கிருபை. யாருக்காக? உங்களுக்கு. அப்போ தேவன் நமக்கு கிருபை தரார்ல, அது நமக்கு மட்டும் தரல, இன்னொருத்தங்களுக்காகவும் தர்றார். என்ன எப்படி அக்கினி நின்று தப்புவித்தாரோ அது போல என் மூலமாய் சிலரை தேவன் தப்புவிக்க விரும்புகிறார். இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் பவுல் சொல்லுகிறார், இதை நான் சொன்னாலும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, இதை நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோ. எனவே தான் பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடன் இருப்பதற்கு எனக்கு ஆசை உண்டு. 23வது வசனம் அது அதிக நன்மையா இருக்கும். 24 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு. இந்த வசனத்தை எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். உயிரோடு இருக்கிற எல்லாரும் சத்தமாய் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஒரு விசை கூட, நான் சரீரத்தில் தரித்திருப்பது. அப்ப சரீரத்தில் ஏன் ஆண்டவர் நம்மளை இன்னும் வச்சிருக்கிறார்? இன்னொருத்தங்களுக்காக. நான் என்ன மட்டும் கட்டி எழுப்பிட்டு போனா காலம் ஏறே செல்லும் முன்னே പ്രാണനാഥൻ വന്നിടുമേ. ചോര തന്നു വീണ്ടെടുത്തോ കണക്കന്നു ചോദിക്കുമേ. ദയവ് ചെയ്ത് തമ്പുരാനെ ദുഃഖിപ്പിക്കല്ലേ. நல்லவராய தாசராய். சுவிசேஷம் சொல்ல இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை கிடையாது. நான் டெய்லி பார்த்து பழகிற ஆட்கள் உண்டு, நம்முடைய நண்பர்கள் உண்டு, சொந்தங்கள் உண்டு, உறவுகள் உண்டு. ஒரு வார்த்தை இயேசுவை பற்றி, ஒரு பிறவி குருடன் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டீர்களா? எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறாங்க, சொல்லு சொல்லு அவர் யாரு? பாருங்க, எனக்கு அவர் யாரெல்லாம் தெரியாது. நேத்து வரை என் கண்ணு இருளா இருந்துச்சு,
இன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியுது. இது அவன் அனுபவித்த காஸ்பல். நேத்து வரை நான் இருள்ல இருந்தேன், இன்னைக்கு நான் வெளிச்சத்துல இருக்கிறேன். அவன் இயேசுவை பற்றி சொல்ல ஹீப்ரு கிரீக் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தாலே சிலரை, இங்க நிறைய பேர்ல சிலரையாவது நாக்கு நீ நின்று, சிலரையாவது நான் வந்து காப்பாற்றணும், சிலரையாவது நான் சொல்லியிருக்கணும், 4 பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கணும். எனக்கு சொல்ல தெரியல, 2 கைப்பிரதியாவது கொடுக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நான் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். பவுல் சொல்றாரு ரோமர் 15:15, அப்படி இருந்து சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, அடுத்த வார்த்தை பாருங்கள், தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமான பலியாக என்ன செய்யணும்? அவர் சொல்றார், நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியா நான் இருந்து அப்படிங்கிறார். சுவிசேஷம் சொல்றவங்க நம்ம வர்ஷிப் பண்றோம், ஜெபம் பண்றோம், எல்லாமே பண்றோம். இதெல்லாம் கர்த்தர் பிரியப்பட இல்லையா கேட்டா பிரியப்படுறார். ஆனா இதை விட அவருக்கு பிடிச்ச ஒரு பலி இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம இன்னொருத்தங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவது. ஆமென். வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. எவ்வளவோ எங்களுக்கு அன்னார தெரியும், இன்னார தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அதெல்லாம் மேட்டர் இல்லை. அவங்களுக்கு நம் மூலமா இயேசுவை தெரியுமா? இங்க பாருங்க, என் போனை பாருங்க, இவங்க கான்டாக்ட் இருக்கு, அவங்க கான்டாக்ட் இருக்கு. எதுக்கு? நம் மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில. பவுல ஏன் பவுல வெக்கப்படாம இந்த ஊழியம் செய்றீங்க? ஏன்னா நான் தேவனுக்கு பிரியமான பலியாக முடிக்கும். சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. நாளைக்கு கர்த்தர் என்ன அங்க கொண்டு போய் நிறுத்தும் போது கர்த்தர் என்கிட்ட கேட்பார், உனக்கு நான் கிருபையை தந்தேனே, உன் கூட வேலை பார்த்தவங்களை அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே, உன் கூட பிறந்த சகோதரனை சகோதரி அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே, உன் சொந்தக்காரங்களை அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே, உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே. எப்படி தப்பு வைக்க முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன் கூட 5 வருஷமா சண்டை, எப்படி தப்பு வைக்க முடியும்? அப்ப நம்ம கிருபையை போக்கடிக்கிறோம், 1000 நியாயம் சொல்லிட்டு இருக்கிறோம், தப்பு வைக்கலையே. காரணம் சொல்லி தப்ப முடியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்பார், அவர் காது கொடுத்து. இப்போ என்ன சொன்னாலும் கேட்பார். ஆனா கணக்கு கேட்க வரும்போது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், நம்ம வாயை திறக்க விட மாட்டார். ஆமே. ஏதாவது ஒரு வகையில அன்பு தம்பி தங்கச்சி யாரை பத்தி எல்லாமா பேசிட்டு இருக்கிறோம். சிலர் விளையாட்டு வீரர்களை பேசுவாங்க, சிலர் நடிகர்களை பேசுவாங்க. இப்ப கொஞ்ச காலமா இந்த பைத்தியங்கள் ஓடிட்டு இருக்கு. சிலர் அரசியல்வாதிகளை பேசுவாங்க, என்னெல்லாமோ பேசுவாங்க. எந்த அளவுக்கு தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவை பத்தி ஏதாவது ஒரு வகையில உன் ஸ்டேட்டஸ்ல கூட உனக்கு ஆண்டவர் நல்லவர் வைக்க தோணலையே, இயேசு ரட்சகர்னு வைக்க தோணலையே, வெட்கப்படுற இல்ல? நாளைக்கு அவர் வரும்போது இந்த பூமியில என் நாமத்தை அறிக்கையிட எவன் வெட்கப்படுகிறானோ அவன் பெயரை நான் பரலோகத்தில் அறிக்கையிட வெட்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சும்மா ஏதாவது பேசுவார் நினைக்கிறீங்க? இல்ல. ஸ்டேட்டஸ்ல கூட இயேசுவை பத்தி ஒரு வார்த்தை, கூட்டத்துல ஒரு வார்த்தை, 4 சுவருக்குள்ள சொல்லுவோம், கிருபை 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 கிருபை. வெளியே யாராவது கேட்ட எப்படிங்க இது உங்களுக்கு கிடைச்சி? அது நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். யார் இந்த பலத்தை கொடுத்தா? எங்க இயேசுங்க. எல்லாம் தரித்திர நிலையில் அடைந்த போது யோபு 4 நண்பர்களுக்கு சுவிசேஷம் சொன்னா பாத்தீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ ஜீசஸ். 7 மடங்கு அக்னி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பேசுறாங்க பாத்தீங்களா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆமா. அதுக்கு இப்படி ஒரு மைக்கு தேவையில்லை, கேமரா தேவை, கூட இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இயேசுவை பத்தி பவுல் அதான் சொல்றாரு. என்னால் என்ற மட்டும், ரோமர்கள் எழுதும் போது சொல்வார், என்னால முடியாதது நான் ட்ரை பண்ண, என்னால் என்ற மட்டும் நான் சுவிசேஷம் சொல்ல விரும்புறேன். வாலிபர்களே, இயேசுவை ஹீரோவா பாத்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். பெரியவர்களே, முதியவர்களே, பேதுரு சொல்வார் பாருங்க. இந்த ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம். Thank you Holy Spirit. அதனுடைய
13, 14 வசனங்களை 12 வாசிங்க. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்போ அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை நினைப்போட்ட நான் அசதியாகிறேன். ஏன் அசதியா இருக்க மாட்டேன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்த. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோமா? சும்மா இருக்க கூடாது. இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவு உங்களை நினைப்போட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். வசனத்தை கரெக்டா போடுங்க. நியாயம் என்று எண்ணுகிறேன். இந்த கூடாரத்தில் இருக்கிறது வரைக்கும் தான் இதை செய்ய முடியும். நான் பேதுரு, என் கையில பரலோக திறவுகோல்லாம் இருக்குன்னு சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது. நான் செய்யும்படி கர்த்தர் என்கிட்ட ஒண்ணு சொல்லி இருக்கிறார். எப்படிங்கிற எக்ஸாமுக்கு முன்னாடி பிள்ளைங்க பரபரப்பா படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? படிக்காத பிள்ளைங்களை விட்டுருங்க, இந்த படிக்கிற பிள்ளைங்களை பாருங்க, பரபரப்பா இருப்பாங்க. அதே மாதிரி பேதுரு, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குதா, 4 பேருக்கு சொல்லணுமே. ஏன்னா இயேசு சொல்லிட்டு போயிருப்பார்ல, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. சகோதரர்கள் சிதறி இருக்கிறாங்க. இவர் குணப்பட்டுட்டார். இவருக்கு கொடுக்கப்பட்ட இவருக்குரிய கிருபையில இவர் ஸ்திரப்பட்டுட்டார். ஆனா இவருக்கு கொடுக்கப்பட்ட மற்றவர்களுக்கு கிருபையில இன்னும் செய்யல இருந்து எழுதுறாரு. அங்க பவுல பார்த்தா அவர் 14 நிருபத்துக்கு போயிட்டு இருக்கிறார். இப்பதான் நம்ம ஆளு முதல் நிருபத்துக்கே வராரு. 2வது நிருபத்தோட முடிஞ்ச அவருக்கு. அதுக்கு மேல எழுத முடியல. ஆமா, ஆமென். சுவிசேஷ பாரம் ஒன்றே. நாளைக்கு மகிமையில சந்திக்கும் போது உண்மை உத்தமமான ஊழியக்காரன், இந்த சத்தம் எல்லாரும் கேட்கணும். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஊழியர் செய்யறவங்க மட்டும் இல்ல, சுவிசேஷம் சொல்லுகிற அத்தனை பேர் காதிலும் இந்த சத்தம் கேட்கும். உண்மை உத்தமமான எஜமானுடைய சந்தோஷத்தில். இது கூலிக்காக செய்யறதல்ல, இது எஜமானுடைய சந்தோஷத்தில் பங்கடைவதற்காக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சிலரையாவது அக்க நின்றுட்டு நான் தப்பு வைக்கணும் ஆண்டவரே. அப்படி விரும்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. சும்மா யாரும் கை தூக்கி நிக்க கூடாது. சிலரையாவது என் கூட பிறந்தவங்களை ஆண்டவரே சொந்தோடு சொல்றவங்க, நம்ம மேல அன்பு காட்டுற சொந்தங்கள் இருப்பாங்க, நமக்கு ஒண்ணு ஓடி வர்ற சொந்தங்கள் இருப்பாங்க. ஆனா அவங்க ஆத்மா மீட்கப்படலைன்னா அதுக்கு உத்தரவாதி நாம தானே. ஆண்டவர் கேட்பார், நான் இதுக்கு தானே போன கிருபை தந்தேன், இதுக்காக இங்க வச்சிருக்கிற யோசேப்பு, உன் மூலமா இந்த ஜனங்க போஷிக்கப்படணும் தானே வச்சிருக்கிற யோசேப்பு. சிலரையாவது எனக்கு அந்த ஆத்ம பாரம் தாங்கப்பா, சுவிசேஷ பாரத்தை தாங்காண்டவரே, அப்படி கேட்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, சிலரையாவது புருஷனுக்காக கண்ணீர் வடிக்கிற சகோதரி, உன் கண்ணீரை நிறுத்தாதே. கர்த்தராக்கு நீ நின்று மீட்கும் வரைக்கும் உன் ஜெபத்தை விட்டு விடாதே. சிலரையாவது இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல கட்டப்படணும். நாளைக்கு ஆண்டவர் கேட்பார், நீ மட்டும்தானா அப்படி கேட்பார். நோவா பாத்தீங்களா, அது பேழைக்குள்ள போகும்போது குடும்பத்தையே தூக்கிட்டு போயிட்டானே. நம்ம கூடாரத்தில் இருக்கிறவங்களே நம்மால் ஆதாயம் பண்ண முடியவில்லை என்றால், ஆண்டவரே அப்படியே கைகளை உயர்த்தி சுவிசேஷ என் சுமையாக மாற என் தேச எல்லை உம் நாமம் சொல்ல. ஆமெனப்பா. என் தேச கைகளை உயர்த்தி உமக்குகந்த அசதியா இருந்து கிருபையை போக்கடிக்காது. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான பலியாய் மாற சுவிசேஷம் சொல்லு. தேவனுக்கு பிரியமான பலியாய் மாற சுவிசேஷம் சொல்லு. ஆமென். ஆட்கொண்டு என்னை ஆமென் அபிஷேக. அப்பா 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 என்னை ஆட்கொள்ளுங்கப்பா. அப்பா கிருபையை நான் வீணாக்கிற கூடாதுப்பா, கிருபையை நான் போக்கடிக்க கூடாதுப்பா. ஆமென். I surrender all, I surrender all.
blessed Savior, all to thee my glory I surrender. அர்ப்பணிக்கின்றேன், அர்ப்பணிக்கின்றேன். ஆமென். ஆவி ஆத்மா சரீரம் யாவும் அர்ப்பணிக்கு. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. அப்பா, இந்த கிருபையை ஊற்றுங்க. இந்த பாரம் இறங்கட்டும். சுவிசேஷம் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்டு சிலரையாவது அக்கினி நின்று தப்புவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆமென், ஆமென், ஹalleluya. Thank you Jesus. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செவிக்க வைத்து எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே துவக்கின அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் நாங்கள் கட்டப்பட்டவர்களா காணப்பட, வளர, அது மட்டுமல்லாமல் சிலரையாவது ஆமென், ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் ஆமென், அந்த அந்த ஒரு சில உள்ளங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண முடியுமா? ஆமென். அந்த சிலரை தப்பு வைக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் சிலருக்கு கர்த்தர் பாரத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்டவங்க வலது கரத்தை உயர்த்தி, யார் யார் அது அக்கினி நின்று தப்பு வைக்கப்படணும் அவங்களுக்காக இப்போ நீங்க ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? அவங்க பேரை சொல்லி, அவங்க பேரை சொல்லி, எஸ் லார்ட், அவங்க கிட்ட போய் நான் இந்த சுவிசேஷத்தை சொல்ல போறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு இந்த நபர்கிட்ட நான் இந்த வாரம் போய் சுவிசேஷம் சொல்ல போறேன், உங்களை பத்தி 2 வார்த்தை சொல்ல போறேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவர். அதுதானே சொல்ற, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் நீ சத்தியத்தை பேசிடு அப்படிங்கிறார். ஆண்டவரே, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. எங்க எல்லாருமே இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகு. ஆண்டவர் அவங்கள ரசிக்கிறாராம். பரலோகம் அவங்கள தான் கொண்டாடுது. ஓ ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவை கொண்டாடுகிறவர்கள் சுவிசேஷம் அறிவிப்பார்கள். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை பரலோகம் கொண்டாடும். தகப்பனே, ஆட்கொள்ளும். சுவிசேஷ வாசனை சபையிலே அதிகமாய் வீசட்டும். இதுவரை இல்லாத அளவுக்கு ஒவ்வொருவரையும் சுவிசேஷ வாசனையாய் கர்த்தர் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும், சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கனம் மக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.